வணக்கம். மன எண்ண அலைகளை குறைக்கும் பயிற்சிகள். நம்ம சில எண்ணங்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த நேரம் சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயத்தை நம்ம குறைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை தடை பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், நோய் நொடி இல்லாமல். அப்போ இந்த தேவையற்ற எண்ணங்களை எப்படி நம்ம குறைக்கிறது, அதுக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க யோகா பண்ணுங்க அப்படிம்பாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா குறையும் அப்படிம்பாங்க. மூணாவது தியானம், மெடிடேஷன் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தையும் மட்டுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை, ஒரு கடவுள் கோயிலுக்கு போய் அதிகமாக கடவுளவே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கூட அந்த எண்ண அலைகள் குறையும். அதுக்குத்தான் நம்ம ஆன்மீகவாதிகள்லாம் அந்த கோயில்களை எல்லாம் உருவாக்கி வச்சாங்க. மனம் பலவீனம் அடையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு கோயில்களுக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வகையெல்லாம் கடைப்பிடிக்கலாம். ஆனால் அடிப்படையில் நம்மளால் எடுத்தோன்னுமே போய் ஒரு மனம் பலவீனமாக இருக்கிறவர் போய் மெடிடேஷன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அவங்களால பண்ணவே முடியாது. 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. கண்ணை மூடினாங்கன்னா அப்படியே என்னென்னமோ ஓட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இதயமெல்லாம் அதிகமாக படபடப்பு ஏற்பட்டுரும். அப்படி இருக்கிறதுனால அந்த மெடிடேஷனை அவங்க உடனே எடுத்தோன்னே செய்யக்கூடாது. அப்புறம் யோகாவும் எடுத்தோன்னே எல்லோரும் பண்ணிட முடியாது. அதுக்கு அடிப்படையான பயிற்சி தேவை. இதெல்லாம் பண்ணுனா நமக்கு போகும். யோகா பண்ணால் குறையும், மூச்சு பயிற்சி பண்ணால் குறையும், தியானம் பண்ணால் குறையும். தாரணை, அதாவது கோயிலில் தியானிக்கிறது, ஒரே சக்தியை நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இறைவனவே நினச்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கு பேர் தான் தாரணை. அப்படி இருந்தாலும் அந்த 4 விஷயத்திலும் குறையும். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் ஃபாலோ பண்ண முடியும். எடுத்தோன்னே ஒருத்தர் போய் யோகா பண்ண சொல்ல முடியாது. பிராணாயாமம் பண்ண சொன்னால் இங்கே இருக்கிற டஸ்ட்டு நிறையா விஷயம் இருக்குது பிராணாயாமத்தில். எடுத்தோன்னே மூச்சு பயிற்சி போய் பண்ணுங்க அப்படின்னா அது பிரச்சனை. அப்போ தாரணையும் தியானமும் பண்ண முடியாது. அதுவும் தலையை சுத்தல்லாம் வரும், படபடப்பெல்லாம் வரும். இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில பயிற்சிகளை செஞ்சோம்னா நம்ம குறைச்சிக்கலாம். பேசிக்காக நம்ம அந்த விஷயத்தை கொஞ்சம் வெளியே வரலாம். என்னென்னா, தூங்கும்போது தூக்கம் வராமல் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா உட்காந்துக்கிட்டு நீங்கள் கண்ணை முழிச்சிருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். என்ன பண்ணலாம்னா, அப்படியே 1 2 3 4ன்னு அப்படியே ஒரு 500 வரைக்கும், ஒரு 1000 வரைக்கும் கூட எண்ணலாம். ஆனால் முடியாது. 100 தாண்டும் போதே தப்பாக எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா 500 வரைக்கும் எண்ணுவதற்கு முயற்சி பண்ணணும். மெதுவாக எண்ணணும். 1 2 3 4 இப்படி மெதுவாக எண்ணினீங்கன்னா 500 வரைக்கும் எண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். மனசோர்வு ஏற்பட்டு தூங்க போகலாம். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் 1000 வரைக்கும் அப்படியே மெதுவாக சொல்லிட்டான்னா அவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். உங்களால் 500 வரைக்கும் சொல்லிட்டாவே மெதுவாக சொல்லணும். அது சிறப்பு. எங்கனையெல்லாம் தப்பு வந்ததோ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இது குறையும். சரி, இன்னொரு வழி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கீங்க. என்ன பண்ணணும்னா, திடீர்னு இந்த வேலையை, ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த வேலை நம்ம அறிவுபூர்வமான வேலையாக இருக்கக்கூடாது. உடல் உழைப்பு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் காட்டில் மேட்டில் கிணறு வெட்டுற இடம், ஏதாவது நம்ம உடல் உழைப்பு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையாக வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கணும். மனசு ரொம்ப முக்கியங்க. மனசை நீங்கள் சரியாக வச்சுக்கலைன்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியாது. அப்படி மனசை நம்ம தயார்படுத்துறதுக்கு ஒரு ஹோட்டல்லையும் கூட நீங்கள் போய் சர்வராக கூட
வேலை பார்க்கலாம். பொழுத ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிடும். நல்லா வேலை பார்க்கணும், உடல் உழைப்பு. அப்படி வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு இதை பயிற்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மாதம் நானே இந்த வேலையெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அனுபவத்தில் தான் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உணராமல் நான் எதுவுமே சொல்லலை உங்களுக்கு. நீங்கள் 1 2 எண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கடினமான வேலைப்பாடுகளுக்குள்ளே உங்களை தயார்படுத்தி அதிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம். அடுத்தபடியாக நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா கோயிலுக்கு போய் எப்போவெல்லாம் உங்களுக்கு காலையில் கோயிலில் போங்க. கோயிலுக்கு போய் ஃபுல்லாக உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் கோயிலுக்கு போய் அந்த கடவுள் மேலே முழுமையான நம்பிக்கையை அவரை வேண்டுங்க. உங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா ரிலீஃப் ஆகும். அது ஒரு வழி. அப்புறம் இந்த மனோ பிரச்சனைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான நண்பர்கள் பேச்சு துணைக்கு இல்லாததும் காரணமாயிடும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கையான ஆள்கள்கிட்ட நபர்கள்கிட்ட நீங்கள் மனம் திறந்து பேசுங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்லி அவங்களோட உரையாடுங்க. இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு விஷயத்த பரிமாறிக்குங்கள். இல்லாட்டி யார் மேலேயாவது ஒரு குழந்தை மேலே, இல்லாட்டி ஒரு உங்களுக்கு ரொம்ப அன்பானவங்க மேலே ரொம்ப மிகுந்த அன்பு செலுத்துங்க. அதுவும் கூட நம்மளை நிவர்த்தி பண்ணிடும். வள்ளுவரும் கூட சொல்லியிருப்பார், ஏதோ ஒரு காதலியோட கண் பார்வைப்பட்டதுன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் தீர்ந்துடும். அப்படி ஒரு அன்போட பார்வை அவ்வளவு முக்கியம். காம பார்வை இல்லை, அன்பின் பார்வை. அப்போ உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, இல்லை அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, இந்த உறவினர்களில் ரொம்ப முக்கியமானவங்க உங்கள் மேலே பற்றுதலாக பிரியமாக இருக்கிறவங்ககிட்ட நெருங்கி பழகுங்க. அடிக்கடி அவங்கக்கிட்ட பேசுங்க. அது எப்பயும் இன்னொருத்தரோட உறவில் இருக்கிற மாதிரி தொடர்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குறையும். பொது நிகழ்ச்சிகளுக்கு நிறையா நிகழ்ச்சிகளுக்கு போனீங்கனாலும் குறையும். நீங்கள் இதை அடிப்படையாக எடுத்துக்குங்க. இப்போ யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், தாரணை இதெல்லாம் பண்ணணும்னா ஏதாவது ஆன்மீகவாதிகளை நீங்கள் சந்தித்து அதுக்குண்டான பயிற்சி எடுத்து சுலபமாக 1 மாதத்தில் 2 மாதத்தில் நீங்கள் நார்மலாகிடலாம். அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.